டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டீ கடை உளுந்த வடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரெடி பண்ண போகிறோம். டீ கடைகளில் இருக்கக்கூடிய வடைகள்னாலே நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னா அதில் வடையில் நிறைய எண்ணெய் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வடையில் எண்ணெயே குடிக்காது. அப்புறம் என்னங்க, வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இப்போவே உளுந்து ஊற போட ரெடி ஆயிருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சன்ல நிறைய உளுந்த வடை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு செய்கிற உளுந்த வடை வந்து எண்ணெய் குடிக்காத அளவுக்கு ரொம்ப டேஸ்டான அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு இந்த மிக்சிங் பவுலில் ஒரு 250 கிராம் உளுந்து எடுத்திருக்கோம். உளுந்து வந்து எப்பயுமே கொஞ்சம் புது உளுந்தாக இருந்தால் நமக்கு நல்லா மாவு பொங்கி வரும். அதனால் வாங்கும்போதே கொஞ்சம் உளுந்து புதுசாக வாங்கிக்கோங்க. இது வந்து 250 கிராம் எடுத்திருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு இருக்கும் எடுத்திருக்கோம். இப்போ இதில் தண்ணி, சாதாரண தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுந்தை வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பருப்பு ஊற வைக்கிறதுல நம்ம வந்து கூலிங் தண்ணி தான் ஊற்றுறோம். கூலிங் தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது நமக்கு நல்லா மாவு பொங்கி வரும். அதனால் நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணி நல்லா ஒரு 1 லிட்டர் போல் ஊற்றி ஊற வச்சுக்குவோம். பருப்பு வந்து நமக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி வரணும். அடுத்து ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு இதில் வந்து துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு உளுந்தம்பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல, அதே நேரத்தில் நம்ம துவரம்பருப்பையும் தனியாக தான் ஊற வைக்கணும். இது போல் தனியாக தேவையான அளவு தண்ணி வச்சு இதையும் அதே நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். உளுந்து நமக்கு 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ ஊறி வந்த உளுந்தை நம்ம என்ன பக்குவத்தில் ஆட்டணும்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம உளுந்து வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கனால ஒரே ரவுண்டில் ஆட்ட போகிறோம். அது சின்ன கிரைண்டர்னால நம்ம ஒரே ரவுண்டில் ஆட்டிக்கலாம். நிறையா போட்டால் பெரிய கிரைண்டரில் ஆட்டினா தான் சரியாக இருக்கும். ஆரம்பத்தில் தண்ணி நிறையா ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக அதை சுற்றி வரட்டும். இப்போ நம்ம பருப்பை வந்து அந்த இருக்கிற தண்ணியில் அள்ளி போட்டிருக்கோம். ஆனால் தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றலை, நம்ம வந்து பருப்பு அள்ளி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே நல்லா அரைச்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஆட்டும் போது தான் நமக்கு சரியான பக்குவத்தில் மாவு நல்லா பொங்கி வரும், கெட்டியாக வரும். இப்போ நம்ம உளுந்து சேர்த்து 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பரபரன்னு நல்லா ஆட்டி வந்திருக்கு. இது இப்போ இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி வந்து ஒரு 50 ml சேர்த்தா போதும். ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கூலிங் தண்ணியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக பொங்கி வரும் நல்லா. இப்போ தான் நம்ம முதல் தடவை தண்ணி சேர்த்து நல்லா மாவு ஓடிக்கிட்டு இருக்கு. இதே போல் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கெட்டியான உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கெட்டி பதத்தில் ஆட்டி எடுக்கணும். இப்போ அந்த மாவு எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஆட்டி முடியும் போது நான் தோண்டும் போது சொல்கிறேன். இப்போ நமக்கு உளுந்த உரலில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்தில் நல்லா சூப்பராக கெட்டியாக இந்த மாதிரி பதத்துக்கு ஆடி வந்திருக்கு. மாவு நல்லா ஓடிடுச்சு. இப்போ நம்ம அப்படி எடுத்து லேசாக அப்படி தண்ணியில் போட்டோம்னா முங்கக்கூடாது, மாவு நல்லா மிதந்து இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு சூப்பராக மாவு ஓடி இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இந்த மாவு ஆட்டுறதுக்கு மொத்தமாக ஒரு 300 ml தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கெட்டி பதத்தில், அதுவும் கூலிங் வாட்டர் தான் ஊட்டி நம்ம வந்து மாவை ஆட்டியிருக்கோம். இப்போ நம்ம மாவை தோண்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவை பூரா தோண்டிடலாம். நல்லா பொசு பொசுன்னு நுர மாதிரி கெட்டியாக இருக்கணும். உளுந்து மாவு ஆட்டி தோண்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, துவரம்பருப்பு ஊறின துவரம்பருப்பை ஒரு சின்னதாக மிக்சி ஜார் எடுத்துட்டு துவரம்பருப்பு மட்டும் அரைச்சிட்டு உள்ள சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த துவரம்பருப்பு பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த மாதிரி நல்லா அதை அப்படியே உதுத்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து எவ்வளோ நாள் சேர்க்கலாம், சேர்த்தா டேஸ்ட் நல்லா கூடும். ஆனால் வந்து சைஸ் கிடைக்காது. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா மீடியம் சைஸில் எடுத்து நல்லா வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் பச்சை மிளகா கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இஞ்சி துண்டு ஒரு விரலளவு எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு அதேமாதிரி சேர்த்தா நல்லாயிருக்கும். உளுந்த விட அங்கங்கே கடிபட்டு சாப்பிடும்போது ரொம்ப மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம். மல்லியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 விரல் அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துருவோம். மிளகு 1 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ இது மேலே பச்சரிசி மாவு சாதாரண பாக்கெட் மாவு தான், ஒரு 150 கிராம், அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு. அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு விடணும். இந்த மாவு கெட்டியான உளுந்து மாவோட நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் சேர்த்து நல்லா இது போல் ஒரே சைடாக இழுத்து பிசைஞ்சு விடுங்க. அரிசி மாவு நம்ம கொஞ்சம் சேர்க்கும் போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல முறுமுறுன்னு இருக்கும் உளுந்த வடை.
நல்லா அப்படியே ஒன்று போல் ஒரே பக்கமாக அப்படி இழுத்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நம்ம உளுந்த வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து அந்த துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல சேர்க்கும்போது அது இந்த மாதிரி சேர்க்கும்போது சரியாக இருக்கும். நம்ம உளுந்த வடை சேர்த்து துவரம் பருப்பு அரைக்கும் போது சில்லறை மாவு பொங்காமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம உளுந்து தனியாகவும் துவரம் பருப்பு தனியாகவும் நம்ம ஆட்டியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சுற்றி போகிற நல்லா வலிச்சு விட்ருங்க. இப்போ உளுந்த வடை நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஆயிடணும். அதனால தான் நமக்கு உளுந்த வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. சூடானோடனே நீங்கள் மீடியத்துக்கு வச்சுக்கோங்க, அப்படின்னா சரியாக இருக்கும். தண்ணியில் வந்து கை நல்லா முக்கிட்டு உதறிடுங்க. உதறிட்டு இங்கே வாழை இருக்குது, வாழையில வந்து அந்த தண்ணியை லேசாக அந்த மாதிரி தொடச்சி விட்ருங்க. இப்போ நம்ம வாழையில வச்சு தட்டி தான் போட போகிறோம். இந்த அளவுக்கு தொடச்சி விட்டுட்டு மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது நம்ம மாவு ரெடியான பக்கம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் சரியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. அப்படி கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு உருண்டை போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே இலையில போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு ஓட்டை இலையில போட்டு நல்லா அப்படி ஒரு சின்னதாக ஓட்டையை போட்டு அப்படியே நம்ம பெரட்டி எடுத்து அப்படியே கொண்டு வந்து எண்ணெயில் சேர்த்துருங்க. அப்படி கொஞ்சம் மாவு எடுங்க, அப்படியே இலையில போடுங்க. அவ்வளோதான். சின்னதாக அந்த மாதிரி அகலமாக ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே திருப்பி விடுங்க. அப்படியே எடுத்துட்டு மெதுவாக கொண்டு வந்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. ஒரு கையில் எடுத்து போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இலையில தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஸ்டைலில் வந்து ஒரே கையில் போடணும் அப்படின்னா நல்லா அப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ஒரு உருட்டிட்டு அப்படியே பெருவரல்கிட்ட வச்சு ஒரு அமுக்கு. அவ்வளோதான். அப்படியே கொண்டு வந்து மெதுவாக கொண்டு வந்து திருப்பி விட்டுருங்க. அதுவாக விழுந்துடும். அப்படியே ஒரு உருட்டு பெருவரல்கிட்ட ஒரே ஒரு ஓட்டை அப்படியே மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் திருப்பி விட்டுருங்க. அந்த விரலை மட்டும் தூக்குங்க, அதனால் விழுந்துடும். அவ்வளோதான். இதே போல் அந்த எண்ணெய் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தக்க நம்ம உளுந்த வடையை தட்டி உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம 7 வடை உள்ளே போட்டிருக்கோம். போட்டோடனே இப்போ பார்த்தீங்கன்னா லேஸ் அந்த மாதிரி ப்ரௌன் ஆகி வந்துருச்சா ஒரு சைடு, அதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்படி லேஸ் அந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனோடனே திருப்பி விட்டுறலாம். இப்போ நமக்கு வந்து கடையில் வந்து ஒரே கையில் எடுத்து போட்டு பழக்கம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே டக்குன்னு ஒரே கையில் எடுத்து போட்டுருவோம். டக்குன்னு வீசி எடுத்து போட்டுருவோம். நீங்கள் வீட்டில் போடும்போது ஒரு கைட்டு டக்குன்னு வரலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாழை இலையில் எடுத்து போட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு தடவை திருப்பி விட்டாச்சு. இப்போ 2வது தடவை திருப்பி விட்ருங்க. நல்லா இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கா, லேஸ் அந்த முருகலாக இருக்கும். அந்த மாதிரி வந்தோடனே திருப்பி விட்ருங்க. உளுந்த வடைக்கு தட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வந்தோடனே அடித்து எடுத்துடலாம். இந்த வடை நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அப்படியே மொறுன்னு சூப்பரான ஒரு டிப்ஸில் அந்த துவரம் பருப்புலாம் சேர்த்து அருமையாக தயாராக இருக்குது. மேலே அப்படியே மொறுன்னு இருக்கு. ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்கு. உளுந்த வடை சாப்பிட்றதா இருந்தால் இப்படி ஒரு உளுந்த வடை சாப்பிடணும் செஞ்சு. அது அருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா மேலே மொறுன்னு உள்ளே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதோட தேங்காய் சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு உளுந்த வடையை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.